Next, I would like to welcome lot number 3, R. Jnaneshwaran from 7th A1. Lot number 3, R. Jnaneshwaran from 7th A1. பாட்டுத்திறத்தாலே வையகத்தை பாலித்திர வைத்த எம் பாட்டுத் தலைவன் பாரதியை வணங்கி ஆண்டுகளாக ஆக வயது ஏற ஏற இளமை கூடும் பேரதிசயம் பெற்ற எம் தமிழ் அன்னையை வணங்கி அறியாமை சுருக்கி அறிவை பெருக்கி நாளைய சூரியனை போல் ஒளி வீச காத்திருக்கும் எம் இளம் காளையர்களே கன்னியர்களே உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி பேச போகிறேன். என் தலைப்பில் இறங்கி இவ்விடுமுறை நாட்களில் நான் படித்த புத்தகத்தின் பெயர் கவிமணி தேசிய விநாயக பிள்ளையின் இலக்கிய படைப்புகள் பன்முக சாதனைகள். வாருங்கள் உள்ளே சென்று பார்க்கலாம். 20ஆம் நூற்றாண்டில் குமரி மாவட்டத்தில் தேரூரில் வளர்ந்த ஒரு புகழ்பெற்ற கவிஞர் பக்தி பாடல்கள், இலக்கிய பாடல்கள், வாழ்க்கை வரலாற்று நோக்கிய கவிதைகள், குழந்தை பாட்டுகள், வாழ்வியல் போராட்ட கவிதைகள் என பல் சுவைப்பாக்கள் என விருந்த தளத்தில் செயல்பட்டவர்தான் கவிமணி தேசிய விநாயக பிள்ளை ஆவார். வாழ்க்கை குறிப்பு: சிவதானு பிள்ளை ஆதிலட்சுமி தம்பதியர்களுக்கு 2 பெண் குழந்தை. 3ஆவதாக கவிமணி பிறந்தார். 2 பெண்களுக்கு பின் பிறந்த ஆண்மகனுக்கு தன் வணங்கும் தேசிய விநாயகரின் பெயரை வைத்தார் சிவதானு பிள்ளை. 9 வயதிலே தன் தந்தை எழுந்த கவிமணி பின் ஆசிரியர் பயிற்சி எடுத்து தான் படித்த பள்ளியிலே ஆசிரியரானார். உமையாமை என்னும் பெண்ணை 1901 மனம் முடித்தார். ஆசிரியர் பணி நாகர்கோவிலில் கொட்டார் ஆரம்ப பள்ளி, நாகர்கோவிலில் ஆசிரியர் பயிற்சி பள்ளி மற்றும் அல்லாமல் திருவானந்தபுரம் பெண்கள் கல்லூரியில் ஆசிரியராக 36 ஆண்டுகள் பணிபுரிந்தார். மொழிபெயர்ப்பாளர் எட்வின் அருணால்டின் லைட் ஆஃப் ஏஷியாவை தழுவி தமிழில் ஆசிய ஜோதி எழுதினார். பராசிகோவின் உமர்கயாம் பாடல்களையும் தழுவி தமிழ் எழுதினார். கவிமணியின் நூல்கள்: அழகாமை ஆசிரியர் விருது, ஆசிய ஜோதி, மலரும் மாலையும், மருமக்கள் வலிமாமியம், கதர் பிறந்த கதை, காந்தலுச்சாலை, தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு. இதில் நான் பாட இருப்பதோ: தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு, தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதித்தது கன்றுக்குட்டி, அம்மா எங்குது வெள்ளை பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி, நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நன்றாய் குடித்தது கன்றுக்குட்டி, முத்தம் கொடுத்தது வெள்ளை பசு, மடி முட்டி குடித்தது கன்றுக்குட்டி. இதை எழுதியவரும் கவிமணி தேசிய விநாயக பிள்ளை ஆவார். விருதுகள்: 1940 சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் தமிழ்வேல் உமா மகேஸ்வரன் பிள்ளை கவிமணி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. 1943 அண்ணாமலை அரசர் ஆத்தங்குடியில் பொன்னாடை பொருத்தி கௌரவித்தார். பெரும் பொருள் வழங்க முன் வந்த போது அதை வாங்க மறுத்து விட்டார். இறப்பு: 1954 கவிமணிக்கு தேரூரில் நினைவு நிலையம் அமைக்கப்பட்டது. அக்டோபர் 2005 கவிமணியின் தலையை வெளியிட்டு இந்திய அரசாங்கம் சிறப்பித்தது. ஆஹா, இவ்வளவு பரிசுகள் வென்றிருக்கிறாரே, இவரை போல் நாமும் பெற வேண்டும் என்று கூறி என் முட்டுரைக்கு செல்கிறேன். தேன் என்றால் இனிக்கும், பூ என்றால் மணக்கும், சூரியன் உதிக்கும் திசையெல்லாம் தமிழ் மணக்கும், தமிழ் மட்டுமே சிலர்க்கும், என் மூச்சு உள்ளவரை தமிழன் மூச்சா இருக்கும், வாப்பிற்கெனக்கம் வருகிறேன். வணக்கம். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களின் இலக்கிய படைப்புகள், அவர் பெற்ற விருதுகள் பற்றி மிக அழகாக பேசிய ஞானேஸ்வரன் என்ற மாணவனுக்கு பாராட்டுக்கள்.